நீங்கள் கேட்டிங்களே என்ன லவ் மேரேஜ் மாதிரி இருக்குங்க. ஸோ லாஸ்ட் இயர் நான் லீவுக்கு வந்தப்போ இது நடந்துச்சு. அப்போ வந்து நான் ஊருக்கு போகிறேன். ரிட்டர்ன் போகும்போது டேட் தெரியல, நான் ரிட்டர்ன் போனேன். செகண்ட் பார்த்தோம் ஜூன் 15th சார் கிளம்புறேன். 15th 16th நம்ம கிளம்பும்போது எனக்கு வந்து மும்பைலேருந்து ஃப்ளைட்டு, ஓகேவா. ஸோ கோயம்புத்தூர் டு மும்பை, மும்பை டு அப்படி போனேன். மும்பை போய் இறங்குறேன், மும்பையில் நின்றுருக்காங்க. May 16th 2024 அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் தீபிகாவை மீட் பண்ணோம். பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு. அடுத்து ஹாய் மாமா டிஸ்கஸ் பண்ணோம். அவங்களோட மைண்ட் செட்டும் நமக்கு மேட்ச் ஆச்சு, வேவ் லென்த் மேட்ச் ஆச்சு. ஸோ ஓகே, 2 பேரும் சேர்ந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. நிறைய ப்ரொஃபைல் வந்துச்சு. தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு பார்த்து ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அம்மா தங்கச்சி தான். சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தப்போ அவங்க அம்மா தங்கச்சி அவங்க 3 பேர் வந்தாங்க. பார்க்கும்போதே ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்தாங்க 3 பேருமே. இவங்க வெல்கம் பண்ண விதமே ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஸோ அவங்க என்கிட்ட சொன்னது வந்து சிஸ்டர் மேரேஜ் அப்படிங்கும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டச் இருந்துச்சு. ஸோ ஓகே ஃபைன் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. சரி ஃபர்தராக மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஃபர்தராக மூவ் பண்ணோம். இங்கே வந்து நிற்கிறோம். இப்போ தீராமல் போன நேரம் கூட போதுமே, மாயாமல் தீர்ந்த காலம் கூடவே நான் வாழ்கிறேன். நீ பேசும் நேரம் கூட மாயாத கனவாகிறேன். போன வழியெல்லாம் வந்தேன், உயிரோடு தான் இக்கதை போகிறேன். My brother is very much important to me because he is like my dad. He's very responsible, he's matured, he know what to talk and when to talk. I learned so many things from him and he is my inspiration and I've got the best brother ever. ஒரு தீவில் அலையாகலாம், முடியாமல் இருப்போம். வாழ்ந்தாகும் நாள் வரை நன்றாக நாம் இருப்போம். நாம் காதல் நிஜம், நீங்காமல் நான் உன்னை அக்காலேருந்து எப்போ பாப்பாவுக்கு மாறுச்சுன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ தான் வந்து என்னைய யூஜி காலேஜில் போய் ட்ராப் பண்ண மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதுக்குள்ளே 5 இயர்ஸ்க்கு மேலே நம்ம பாண்டும் 5 இயர்ஸ்க்கு மேலே இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகுன்றதும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி வெட்டிங். ஜாலியாக என்ஜாய் பண்ண செகண்ட் ஆஃப் ஆஃப் த லைஃபு. ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருந்தாலும் செகண்ட் ஆஃப் நம்ம கையில் தான் இருக்குது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எதுவாக இருந்தாலும் உன்னைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். யூ வில் பி ஆல்வேஸ் ஹேவிங் மை பேக்.
பட 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 படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா இப்போ என் லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்துலயுமே அண்ணா தான் ஒரு பெரிய பார்ட். அண்ணா கிட்ட கேட்காம எதுவுமே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் நான், அம்மா, அண்ணா ஒரு ஃபேமிலியா ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். இப்போ வந்து அண்ணி ஃபேமிலின்னு வரும்போது அவங்க இதை விட இன்னும் பாண்டிங்கா இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. ஈவன் இன் திஸ் மேரேஜ் அப்பா இருந்திருந்தானா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும், இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைப்பேன். அப்பாவோட பிளெஸ்ஸிங்னால தான் வி காட் திஸ் ஹாப்பியஸ்ட் ஃபேமிலி எவர். ஆர்ப்பாட்டமா நீ வந்ததும் தேரோட்டமா நிகழ்காலம் நீ எனவே காதல் கூறி கைப்பிடித்து கூட்டிச் சென்றதா சின்ன தூரல்